Taste the Daily. கிராமங்களில் உள்ள ஓலை குடிசைகள், ஓடு மற்றும் ஆஸ்பெட்டாஸ் ஷீட் வீடுகள் என அனைத்து வீடுகளுக்கும் பல மடங்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டதற்கு கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சிக்கு வந்த 48 மாதங்களில் பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் உள்ள வீடுகள், கடைகளுக்கு 2 முறைகளுக்கு மேல் சொத்து வரியை உயர்த்தியதில் அலங்கோல ஸ்டாலின் மாடல் திமுக அரசால் தமிழக மக்கள் வேதனைகளை அனுபவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உணவுப் பொருட்கள் மற்றும் கட்டுமான பொருட்களின் விலைகள் பல மடங்கு உயர்வு, அனைத்து துறைகளிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என்று ஊழல் அதிகரித்திருப்பதால் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் தமிழகம் முதலிடம் பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் 2024-2025 ஆண்டு முதல் பஞ்சாயத்து பகுதிகளில் புதிதாக வீடு கட்டியவர்கள் மற்றும் வீடு கட்ட திட்டமிட்டுள்ளவர்கள் வீட்டின் கட்டுமான பரப்பை அளந்து வரி நிர்ணயம் செய்ய ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற புதிய சட்டத்தின்படி ஒரு சதுர அடிக்கு கட்டட வரைபட கட்டணமாக சுமார் 37 ரூபாய் செலுத்த வேண்டியிருப்பதாக குறிப்பிட்ட அவர், தற்போது உயர்த்தப்பட்ட சொத்து வரியின்படி 2025-2026 முதல் இனி ஓலை குடிசைகளுக்கு அதிகபட்சமாக சதுர அடி ஒன்றுக்கு 40 பைசா முதல் 1 ரூபாய் வரையும், ஓட்டு வீட்டிற்கு சதுர அடி ஒன்றுக்கு 30 பைசா முதல் 60 பைசா வரையும், கான்கிரீட் வீட்டிற்கு சதுர அடி ஒன்றுக்கு 50 பைசா முதல் 1 ரூபாய் வரையும் வரி வசூலிக்க நிர்வாக திறமையற்ற ஸ்டாலின் மாடல் அரசு உள்ளாட்சிகளுக்கு உத்தரவு வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இனி ஊராட்சிகளில் அதிகபட்சமாக 500 சதுரடி கான்கிரீட் வீடுகளுக்கு 500 ரூபாயும், ஓட்டு வீடுகளுக்கு 300 ரூபாயும், ஓலை வீடுகளுக்கு 200 ரூபாயும் வீட்டு வரி வசூலிக்கப்படும் என அறிவித்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார். புரட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது குடிசை வீடுகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கினார். ஆனால் ஸ்டாலின் மாடல் திமுக அரசோ ஏழை மக்களின் குடிசைகளுக்கு வரியை உயர்த்தி அவர்களை வேதனையில் ஆழ்த்தியிருப்பதாக கூறியுள்ள கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, இதுதான் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியின் சாதனை என்றும் விமர்சித்துள்ளார். மேலும் கடந்த 2024-2025 ஆண்டு முதல் தமிழகத்தில் அனைத்து ஊராட்சிகளிலும் உள்ள புதிய வரி விதிப்பு ஆன்லைன் சேவையை இந்த ஸ்டாலின் மாடல் விடியா திமுக அரசு முடக்கி வைத்துள்ளதால் புதிதாக வீடு கட்டிய மக்கள் வரி நிர்ணயத்திற்கு விண்ணப்பிக்க முடியாமல் தவித்து வருவதாக குறிப்பிட்ட கழக பொதுச் செயலாளர், கிராமங்களில் வரைபட அனுமதி கட்டணம் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டதற்கு இதுவே காரணம் என கிராம மக்கள் தெரிவிப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளாக மக்களின் வயிற்றில் அடித்து அலங்கோல கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலின் மாடல் அரசு பஞ்சாயத்து பகுதிகளுக்கு வீட்டு வரி, தண்ணீர் வரிகளை உயர்த்தியிருப்பதை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, பஞ்சாயத்து பகுதிகளுக்கு உயர்த்தப்பட்ட வீட்டு வரிகளை திரும்பப் பெற நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வலியுறுத்தியுள்ளார்.